இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, எஸ் பேங்கோட வீடியோ கேஒய்சி அக்கௌண்ட், பிரான்ச் கேஒய்சி அக்கௌண்ட், உங்களோட டெபிட் கார்டுக்கு எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எஸ் பேங்கோட நியூ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட கையில் கிட் இருக்கு, ஏடிஎம் கார்டு, செக் புக் எல்லாமே நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி எஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ கேஒய்சியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மஸ்ட் நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் வீடியோ கேஒய்சி அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நியர்பை எஸ் பேங்க் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த எஸ் பேங்க் இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் விழுப்புரத்தில் இருக்கீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் எஸ் பேங்க் இருக்கணும். இல்லை சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில். இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் எஸ் பேங்க் இல்லாத லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வீடியோ கேஒய்சி பண்ண முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு. ஓகேங்களா? ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஆதாரில் கொடுத்த நம்பர் இல்லை அப்படின்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் ட்ரை பண்ணும் போது இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஆதாரில் கொடுத்த பின் நம்பர் அவங்களுடைய சர்வீசபிள் ஏரியாவுக்குள்ளே இல்லை. அதனால் உங்களால் இங்கே வீடியோ கேஒய்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ப்ளீஸ் விசிட் நியரஸ்ட் பிரான்ச்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு இந்த ஸ்டெப் போகும்போது போய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் எஸ் பேங்க் இல்லாத ஏரியாவில் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் அது. ஓகே, நீங்கள் எஸ் பேங்க் இருக்கிற ஏரியாவில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கும் மினிமம் 10,000 பே பண்ணணும். பிரான்ச்சில் போய் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கினாலும் 11,000 பே பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க, சேவிங்ஸ் வேல்யூன்னு போட்டு 5,000 சொல்லியிருக்காங்க. சேலரி அக்கௌண்ட்டுக்கு பாருங்க 10,000 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வேரியன்ட் இருக்கு. நீங்க எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மினிமம் மந்த்லி ரெக்யூர்மெண்ட் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்னால் வீடியோ கேஒய்சி பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. அதனால நான் பிரான்ச்சை விசிட் பண்ணி நான் 11,000 பே பண்ணேன். ஒரே நாள்லேயே உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். 11,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மந்த் எண்ட் அந்த 25லேருந்து நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்கு முடியும் நீங்கள் அந்த 10,000 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 11,000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெபிட் கார்டுக்கு எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, அந்த பிரான்ச் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிட் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஏடிஎம் மிஷின் கிட்டே பிரான்ச்லேயே வெயிட் பண்ணி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் வரணும்னு இல்லை. நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். உங்களோட கார்டு மட்டும் இருந்தால் போதும். அதையும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ எஸ் பேங்கோட பின் எப்படி ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளில் எஸ் பேங்க் அப்படின்னு ஜஸ்ட் எஸ் பேங்க் மட்டும் டைப் பண்ணுங்கள். வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட்லேயே அந்த வெப்சைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது எஸ் பேங்கோட வெப்சைட். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் எஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள், ரீஜெனரேட் டெபிட் கார்டு பின்னு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் புது அக்கௌண்ட் இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக இது புது அக்கௌண்ட் தான். நான் இந்த கார்டு கூட நான் எடுக்கல. ஸோ ரீஜெனரேட் பின் அப்படின்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே அந்த இடத்துல சின்னதாக டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி கேட்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட கஸ்டமர் ஐடி இருக்காது. நீங்கள் பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கல்ல, அவங்களோட மொபைல் நம்பர் வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு இந்த கிட்டில் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். சரிங்களா? அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் ஐடி உங்களுக்கு பர்சனலாக மொபைலில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இங்கே போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நீங்கள் பின் ஜெனரேட் பண்ண மாதிரி இருக்கும். என்னோட கஸ்டமர் ஐடி நாங்கள் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட கஸ்டமர் ஐடியும் என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், டெபிட் கார்டு நம்பர்னு கேட்குது. இப்போ என்னோட டெபிட் கார்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னோட டெபிட் கார்டு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். கீழே என்டர் நியூ பின்னு கேட்குது. உங்களோட டெபிட் கார்டுக்கு பின் நியூ டைப் பண்ண சொல்லுது. அதையும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பின் போட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களோட பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ற மாதிரி வரும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, என்னோட பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபி நான் ஜஸ்ட் சப்மிட் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கீழே அந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, டன்னு வந்துச்சு. டெபிட் கார்டு ஜென்ரேஷன் டன்னு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீஜெனரேட் யுவர் பின்னு வந்துச்சு. ஸோ லாகின் டு நெட் பேங்கிங்னு இருக்குது. இதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே நம்ம இந்த டெபிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட டெபிட் கார்டு மூலமாக நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். அதனால் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி நீங்கள் பே பண்ணி அங்கேயே கிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. கிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு பின் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மந்த் எண்ட், அதாவது 25ஆம் தேதிக்கு மேலே நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்குள்ளே மட்டும் நீங்கள் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.